ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து
கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். லேவியராகமம் 26:11 நாம் பார்க்கும் பொழுது, நான் என் வாசஸ்தலத்தை உங்கள் மத்தியிலே ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில், என்னுடைய இருப்பிடமாக உங்களை தெரிந்து கொண்டு என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். இன்றைக்கு மனிதர்கள் இந்த பூமியில் ஒவ்வொருவரும் அப்பப்போ வீடு மாறுறோம். வாடகை வீடுனா மாறணும், சிலர் வேலையை மாற்றணும், சிலர் பிறந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகணும். ஏன்னா இதை விட அது நல்ல சம்பாதிக்க ஏற்ற இடம், வாழ நல்ல இடம், அப்படிலாம் போகிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி பாதப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அந்த ஆண்டவர் பாருங்க, கோடான கோடி தூதர்கள் மத்தியில் உலாவுகிறவர், மகிமை அடைகிறவர், பரலோகத்தில் இருக்கிறவர். அந்த வாசஸ்தலத்தெல்லாம் விரும்பலையாம். அவருடைய மகனாகிய, அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்தை, ஆத்துமாவை தேடி வந்து நமக்குள் வாசமாய் தன்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க பிரியமாக இருந்தாராம். எவ்வளோ ஒரு மேன்மை இல்லை, எவ்வளோ மகிமையான ஆண்டவர். அவர் சொல்கிறார் ஏசாயா 66:1, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி நான் கால் போடுற இடம், கால் பதிக்கிற இடம். அதைத்தான் அவர் சொல்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி பாதப்படி. அப்படி மகிமை நிறைந்த ஒரு ஆண்டவர் நமக்குள்ள தன்னுடைய இருப்பிடத்தை, வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறது. நம்ம எவ்வளோ பாக்கியவான்கள், கொடுத்து வச்சவர்கள். அப்போ எவ்வளவு அந்த ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக, பரிசுத்தமாக நம்ம வாழணும், நம்மளை தாழ்த்தணுன்றது தெரியணும். சும்மா ஆண்டவர் எல்லாரோடும் வாசம் பண்ணிட மாட்டார், தன்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிச்சிட மாட்டார். ஒரு பிரைம் மினிஸ்டர்னா அவருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், இல்லை மந்திரினா அவருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அவர் வீட்டில் போய் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. அதே போல தான் தேவன் ஸ்தாபிக்கப்பட்ட இடம் நம்முடைய ஆத்துமா. அதனால தான் என் ஆத்துமா உங்களை அரோஷிப்பதில்லை என்று சொல்லுகிறார். இதை நினைத்த சங்கீதக்காரன், நீ படைத்த வானங்களையும் உமது கரங்களின் கிரியைகளால் நட்சத்திரத்தை நாங்கள் நினைக்கும் போது, மனுஷனை நீ நினைப்பதற்கும் நிமிஷந்தோறும் அவனை விசாரிப்பதற்கும் எம்மாத்திரம். 8ஆம் சங்கீதத்தில் 3-4 வசனத்தில் அவ்வளவு ஆண்டவரை வர்ணித்து துதிக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தேவனுடைய இருப்பிடம், முகவரி, தங்கு இடம் எங்கேயோ வெளியில் இல்லை, ஒரு ஃபோட்டோவில் தேவன் இல்லை, ஒரு சிலையில் இல்லை, உங்களுக்குள் நடமாடி உங்களுக்குள் தேவனாக இருந்து உங்களை நடத்த விரும்புகிறார். அதனால தான் சொல்கிறார், என் ஆத்துமா உங்களை அரோஷிப்பதில்லை, என் வாசஸ்தலத்தை உங்களுக்குள் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டு இன்றைக்கு தேவன் என்ன சொல்ல போகிறார், எப்படி நீ நடத்த போகிறார் என்று இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களை வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டு தன்னுடைய இருப்பிடத்தை உங்களுக்குள் ஸ்தாபித்து இன்றைக்கு அற்புதமாக நடத்த போகிறார். இதுக்கு தாங்க 430 வருஷம் அடிமைத்தனத்தில், பாவத்தில் இருந்து தேவனை நினைக்க முடியாமல், துதிக்க முடியாமல், நிமிர்ந்து பார்க்க முடியாமல் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசேயின் மூலமாக தேவன் மீட்டு கொண்டு வந்தார். எதற்கு? இவங்க இந்த அடிமைத்தனத்திலே இருந்தால் என்னை தொழுது கொள்ளவோ, தேடவோ, ஆராதிக்கவோ மாட்டாங்க. நான் அவர்களை என் வாசஸ்தலத்தை அவர்களுக்குள் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி 430 வருஷம் அடிமையாக இருந்த அந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, பாலும் தேனும் பொழிகிற அந்த இடத்துக்கு அவர்களை கொண்டு போனார். அதை பற்றி மோசே சொல்லும்போது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் 17 சொல்லுகிறார், தேவரின் நியமித்த உம்முடைய வாசஸ்தலமாகிய அந்த ஸ்தாபித்த இடத்துக்கு உன் பிள்ளைகளை கொண்டு போவி. இன்றைக்கு ஆண்டவர் எந்த இடத்தை உங்களுக்கு செலக்ட் பண்ணி முன்குறித்து, எங்கே வேலை செய்யணும், எங்கே தொழில் செய்யணும், எந்த நாட்டில் இருக்கணும், பிள்ளைகள் என்ன படிக்கணும், எங்கே திருமணம், அவர் ஸ்தாபித்த அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய்
இன்றைக்கு எல்லா கலக்கங்களையும் மாற்றி பயத்தை நீக்கி இந்த நாளில் உங்களை அற்புதமாக ஆச்சரியமாக நடத்த போகிறார். அந்த ஆண்டவரை நோக்கி இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே உம்முடைய வாசஸ்தலத்தை எனக்குள் ஸ்தாபிங்க என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரை உம்முடைய மகிமையாலும் கிருபையாலும் நிரப்பி இந்த நாளில் அற்புதமாய் நடத்துவீராக. ஆண்டவர் அடைக்கப்பட்ட வழிகளை திறந்து விடுவீராக. ஆண்டவர் நேர்த்தியான நம்முடைய பிள்ளைகளை நேர்த்தியான இடத்துல ஸ்தாபித்து மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா இடையூறுகளும் போராட்டங்களும் மாறட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார், கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப் சேனலில் போய் ஜீசஸ் லிவ்ஸ் மினிஸ்ட்ரியில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.